அவரே அடிச்சுக்கிறாரு? அட ஏன் மேடம் அந்த பைத்தியக்காரன் கதையை கேக்குறீங்க? அவன் காதலிட்ட போய் சொல்லிட்டானா, அதனால அவ பேச மாட்டேன்னு சொல்லிட்டாலாம். அதுக்கு போய் டெய்லி சாடையில அடிச்சுக்கிறான். ஒரு மாதிரி ஒருத்தர் கிடைக்க அந்த காதலி புண்ணியம் செஞ்சிருக்கணும். இந்த காலத்துல யார் எப்படி உண்மையா இருக்காங்க? காதல் தேவதை மைனாட்ட போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா? சொல்லுடா. போய் சொல்லுவியா? மைனாட்ட போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா? மைனாட்ட போய் சொல்லுவியா? மைனாட்ட போய் சொல்லுவியா? காதல் தேவதைட்ட போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா? நீங்களே ஏன் சாடையில அடிச்சுக்கிறீங்க? இனிமே போய் சொல்லுவியா? ஸ்டாப் இட் மதன். ஸ்டாப் இட். இல்ல நிறுத்த மாட்டேன் மைனா, நான் நிறுத்த மாட்டேன். நான் உங்ககிட்ட சொன்ன பொய்க்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நான் உங்ககிட்ட போய் சொல்லிருக்க கூடாது. மதன் சொல்றத கேளுங்க. இல்ல மீனா, சாரி மீனா, சாரி. மீனா, நான் உங்ககிட்ட சொன்னது பொய்யா வேணா இருக்கலாம். ஆனா நான் உங்க மேல வச்சிருக்க காதல் புனிதமானது. நீங்க நேத்துக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பேன். மதன் ஸ்டாப் இட் ஐ சே. இதுக்கு மேல நீங்க ஒரு அடி அடிச்சுக்கிட்டாலும் ஏன் மனசு தாங்காது. அடிச்சுக்கிறது நீங்களா இருந்தாலும் வலிக்கிறது எனக்கு தானே. You know what? Okay நான் உங்களை மன்னிச்சிட்டேன், போதுமா? மைனா, அப்போ நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு எடுத்துக்கவா? மைனா சொல்லுங்க மைனா, என் காதல் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல? சரி அமைதியா இருக்கீங்க. அப்போ நான் இந்த மௌனம் சம்மதம் எடுத்துக்கவா? மைனா, அம்மா, நான் சவுக்கால அடிச்சுக்கிட்ட அடியை விட நீ ஒத்தல கொடுத்து கொடுமைப்படுத்துறமா. ஏண்டா சவுக்கால இந்த அடி அடிச்சுன்னு இருக்க பாரு, உன் உடம்பெல்லாம் ரத்தம் கட்டி எப்படி கண்ணி போயிருக்குன்னு. மா, எனக்கு ரத்தமே வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லம்மா. நான் ஜெயிச்சிட்டம்மா. மைனா என்ன மன்னிச்சது பெரிய விஷயம்மா. டேய் போடா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அப்படி ஏதாவது கனவு கண்டியா? மா, நான் சொல்றது எல்லாமே நிஜம்மா. அவன் என்ன மன்னிச்சிட்டம்மா. டேய் போடா. நான் அங்க ஷூட்டிங்ல போய் மேக்கப் போடுற பொம்பளை மாதிரி மாறி போய் என் பையனை மன்னிச்சிடுன்னு அந்த கெஞ்சுற ஒரு வார்த்தை பேசல. என்ன திட்டி தான் வெளில அனுப்புனா. ஏன் அப்புறம் அந்த கேரவன் படியில அங்க பிரதட்சணம் பண்ற மாதிரி அப்படியே உருண்டு அவ காலை பிடிச்சு கெஞ்சின. என்ன திட்டிட்டு போயிட்டாடா அவ. என்ன கிண்டல் பண்ணிட்டு போறா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா உங்ககிட்ட மட்டும் மன்னிச்சிட்டேன்னு நேரா வந்து சொன்னாளா? மா, God promise மா, உன் மேல சத்தியம். அவ என்ன மன்னிச்சிட்டாம்மா. அம்மா, அவ என்ன மன்னிச்சிட்டான்னு மட்டும் சொல்லலம்மா. நான் சாட்டியால் அடிச்சிட்டு இருக்கும்போது என்னை தடுத்து நிறுத்தி, அடிச்சுக்காதீங்க மதன், நான் உங்களை மன்னிச்சிடுறேன், நீங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு வலிக்குதுன்னு சொன்னாமா. அப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமாம்மா? நிஜமாதான் சொல்றியாடா? இப்படி எல்லாம் சொன்னாலாடா? ஆமாமா. இப்படி எல்லாம் நடக்கணும்னு தானே நானும் ஆசைப்பட்டேன். டேய், நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது நானு நீ சொல்றதெல்லாம் நிஜம்தான் நான் நம்புறேன்டா. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்மா. அம்மா, அவ அந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு வலியே தெரியலம்மா. அவ வார்த்தை எனக்கு அப்படியே தேன் மாதிரி இனிக்குதுமா. அதுக்காகவே இன்னொரு தடவை சவுக்காலவே அடிச்சுக்கிட்டு போல இருக்குமா. அப்படி எல்லாம் பேசாதடா. இதுக்காக இன்னொரு தடவை போய் அடிச்சுப்பியா? மா, மைனாவுக்காக, மைனா எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக எத்தனை தடவை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாலும் தப்பே இல்லம்மா. அதுலயும் ஒரு சுகம் இருக்கதாம்மா செய்யுது. ஏமா நீ வேற இப்படி கொடுமைப்படுத்துற? ஒரு ஐஸ் வாட்டர்ல ஒத்தனம் கொடுக்க கூடாதா? ஐஸ் வாட்டர்ல ஒத்தனம் கொடுக்கலாம். இவன் இருக்கான் பாரு. டேய், மைனா உன்னை மன்னிக்கணும் தான்டா, வாஸ்தவம் தான். அதுக்காக வேற ஐடியாவே தோணலையா உனக்கு? போய் உடம்பெல்லாம் இப்படி அடிச்சு காயம் பண்ணிட்டு வந்திருக்கியே. பாக்கும்போது பெத்த என் வயிறு எப்படி பத்தி தெரியுமா? அதனால என்னம்மா, நல்லது தானே நடந்திருக்கு. என் மேல லவ் இருக்கிறதுனால தானே மைனா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லிருக்கா. டேய் மதன், அவ மன்னிச்சது பெரிய விஷயம் இல்லடா.
அவ உன்னை லவ் பண்ணணும்டா. பண்ணுவாமா, அவ என்ன லவ் பண்ணுவான்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நீ சொல்ற மாதிரி அவ என்ன லவ் பண்ணான்னு வச்சுக்கோ, மைனா ஒரு குவாலியர் இளவரசி. நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டா நானும் அந்த குவாலியர் இளவரசன் ஆயிடுவேன். ஆமாடா மதன், நான் கூட குவாலியர் ராஜா ஃபேமிலிக்கு சம்மந்தி ஆயிடுவேண்டா. டேய் மதன், மைனா உன்னை மன்னிச்சு உன் மேல பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டா. அவ மூடு மாறுறதுக்குள்ள அவ மனசுல நீ இடம் பிடிச்சி அவகிட்ட நீ ஐ லவ் யூ சொல்லிடுறா. அதுக்கு என்ன வழியோ முதல்ல நீ அந்த வழியை பாடுறா. மா, அதெல்லாம் அப்படியே அசத்திடலாமா. சில நேரம் நீ ரொம்ப நல்ல புத்திசாலி அம்மாவா இருக்க. இதே மாதிரி நீ எப்போ வரு, நாளைக்கே நம்ம 2 பேரும் போய் மைனாவை சந்திக்கிறோம். ஐ லவ் யூன்னு சொல்றோம். போடா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஐயோ, இப்படி சொல்லுன்னு தெரியலையே. இப்ப எதுக்கு நீ வெக்கப்பட்டு இருக்க? போடா. மைனா கிட்ட என்னையும் ஐ லவ் யூ சொன்னா வெக்க வராதா? ஐ லவ் யூல நான் சொல்லிக்கிறேன். அப்ப நானு நீ 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 ஒரு அழகான பூ தொட்டியை ரெடி பண்ண, அத அப்படியே கொடுத்து ஐ லவ் யூ சொல்லி நான் அப்படியே கரெக்ட் பண்ணிடுவேன். சரி சரி, சொல்லிட்டல, அழகான தொட்டி வாங்கிடுறேன். வாங்க அங்கிள். என்னம்மா சங்கரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். அங்கிள், நான் வேற யாரோ வராங்கன்னு பயந்து போயிட்டேன். அப்படியா? அக்கா எங்க? அக்கா, அங்கிள் வந்திருக்காரு. மாமா உட்காருங்க மாமா. நீ உட்காருமா. நல்லா இருக்கீங்களா மாமா? நான் எப்படிமா நல்லா இருக்க முடியும்? உன்னை என் வீட்டுல வச்சு பார்க்க முடியாம இப்படி மறைவா வச்சு கவனிக்க வேண்டியிருக்கு. அதை நினைச்சாதமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க மாமா. பெரியவங்க நீங்க இருக்கிற தைரியத்திலயும் உங்க ஆசீர்வாதத்திலயும் தான் நான் துணிச்சல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறது? மச்சான வழிக்கு கொண்டு வரதுக்கு இதெல்லாம் செஞ்சுதானே மாமா ஆகணும். எல்லாம் என் தலையெழுத்துமா. கடவுள் எனக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்காமா. என் பொண்டாட்டி, என் புள்ள, என் பொண்ணு, இவங்க 3 பேரால என் நிம்மதியை நான் இழந்துட்டேனம்மா. அருமையான மருமகன் நீ கிடைச்சும் என் பையன் உன் கூட வாழ மாட்டேங்கிறாமா. அண்ணனுக்கு உதவி செய்யறதா நினைச்சு என் பொண்ணு ரோஜா அவ வாழ்க்கையை அழிச்சுக்கோடன்னு பயமா இருக்குமா. மதன் வாழ்க்கையும் ரோஜா வாழ்க்கையும் கெடுக்கிறது என் பொண்டாட்டி வசந்தாதாமா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க வீட்டுல இல்லாம வெளியே தங்கி இருக்கிறது தான் மாமா. மச்சானும் ரோஜாவும் அத்தையும் தப்பு மேல தப்பு பண்றது நீங்க வீட்டுல இல்லாம போனது இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பழையபடி வீட்லயே போய் தங்குங்க மாமா. உன்னை பழையபடியா என் மருமகளா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகத்தாமா நான் வெளியில வந்திருக்கேன். வீட்டுல இருந்தா சொந்த பந்தங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் மதனை ஏன் அவன் போக்குல விட்டுட்டீங்கன்னு உங்க குடும்ப கௌரவம் வெளியில சிரிப்பா சிரிக்குதுன்னு சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மாடி, இந்த நாடகத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துருமா. இல்ல மாமா, அதுக்கு உண்டான காலம் இன்னும் வரல. இப்பதான் கனிஞ்சு வருது. அவசரப்பட்டு நாம ஏன் தடியால் அடிச்சு அதை கனிய வைக்கணும்? அங்கிள், கூடிய சீக்கிரம் நம்ம திட்டம் நிறைவேறும். நீங்களும் அர்ச்சனாக்காவும் பூமிகா அக்காவுக்கு துணையா இருக்கிற வரைக்கும் மதன் மச்சானால ஒண்ணுமே பண்ண முடியாது. பூமிகா அக்கா ஏதோ ஒரு வடிவத்துல உங்களுக்கு மருமகளா வரதா போறாங்க. முதல்ல ரோஜா அக்காவை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்துட்டா அர்ச்சனா அக்கா மேல இருக்கிற வீண் பழிய தொடச்சிடலாம். ஆமா மாமா, எனக்கு அர்ச்சனா அக்கா அடைக்கலம் கொடுத்து காப்பாத்தி வச்சிருக்கிறதுனாலதான் மதன் மச்சான் அர்ச்சனா அக்கா மேல வீண் பழி சுமத்தி இருக்காரு. அங்கிள், இன்னும் 2-3 நாள்ல ரோஜா அக்கா இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிருவேன். அவங்கள உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாமே சரியா போயிடும். நீ இவ்வளவு நம்பிக்கையா பேசுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
என் பொண்ணு ரோஜாவை கண்டுபிடிச்சு காமிக்கிறேன்னு சொல்லும்போது இந்த வயசானவன் உனக்கு தலை வணங்குறமா. அங்கிள், ஏன் அங்கிள் இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பம் மாதிரி எனக்கு நீங்க 2 பேரும் ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்கீங்கம்மா. ஒரு குடும்ப தலைவன் வீட்டுல இல்லைன்னா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுன்னு பூமிகா என்ன உணர வச்சிட்டாமா. ஒரு கோவத்துல நான் வீட்டை விட்டு வெளியில வந்ததுனால என் வீட்டு மானமே சந்தி சிரிக்குதுமா. சரிம்மா, நான் உடனே வீட்டுக்கு போறேன். சங்கரி, ஜான் புள்ளனாலும் ஆண் புள்ளன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் பேச்சு, நடவடிக்கை, செயல் இதெல்லாம் பார்க்கும்போது ஜான் புள்ளையா இருந்தாலும் பெண் புள்ளன்னு சொல்ல தோணுதுமா. சங்கரி, நீ எல்லாத்தையும் தாண்டின புள்ளையா இருக்கமா. நீ சொன்னதை கேட்டு எனக்கே ரோஷம் வந்து இப்பவே ரோஜாவை கண்டுபிடிச்சு உன் கண் முன்னால நிறுத்தணும்னு தோணுதுமா. இந்த வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்ததுனால என் 2 கண்ணும் திறந்துட்ட மாதிரி இருக்குமா. நீ சொன்ன மாதிரி இப்பவே நான் வீட்டுக்கு போறேன். இந்தடா குடும்பம். வா 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 வா. அக்கா அக்கா அண்ணே வாங்கண்ணே. மைனா மேடத்தை பார்க்கணும். அவங்க பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க, இப்ப பார்க்க முடியாது. இல்ல கொஞ்சம் சொல்லுங்களேன். அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. என்னடா இப்படி சொல்லிட்டா? வேணுமா அவ கிடக்குறா. அம்மா எல்லாம் சக்சஸ் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். டேய் டேய் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றா. உனக்கு எதுக்குமா? நீ வந்து மைனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா இளவரசன் ஆயிடுவே. அப்புறம் நான் இளவரசிக்கு மாமியார் ஆயிடுவேன்டா. மா சூப்பர்மா, அறிவு கொள்ளுதுமா நீ. தேங்க்ஸ்டா. நான் வந்து எல்லாமே வரைக்கும் யோசிச்சேன், நீ அதையும் தாண்டி கல்யாணம் வரைக்கும் யோசிக்கிற. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஏய் நிறுத்து, வட போலாம். சரி வா வா. அக்கா அக்கா, நாங்க அவங்கள பார்த்தே ஆகணும். நாங்க வந்திருக்கோம்னு சொல்லுங்களேன். அதான் சொன்னேன் இல்லம்மா, பார்க்க முடியாதுன்னு. ஏய் டாக்டர் மதன் வந்திருக்காருன்னு சொல்லுங்க, அவங்களே கூப்பிடுவாங்க. கேட்டுட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. மா அம்மா, உங்களை தேடி அவங்க வந்திருக்காங்கம்மா. அவங்களா? இப்படி மொட்டையா சொன்னா நான் யாரை நினைக்கிறது? அதாம்மா, மதனோட அம்மாவும் வந்திருக்காங்கம்மா. ஓ, அப்போ உங்களுக்கு அவங்கள பார்க்க பிடிக்கலன்னு நான் சொல்லிடுறேம்மா. நோ நோ, அவங்கள வர சொல்லுங்க. சரிங்கம்மா. டேய் மதன் வந்துட்டாங்க. உங்களை வர சொன்னாங்க, போய் பாருங்க. வாடா வாடா வா. மாமா ஹலோ 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 ஹலோ. அது நடந்ததெல்லாம் அது நான் தப்பா எடுத்துக்கல. so sweet of you. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நாங்க நிக்கிறோம். நிக்கிறோம். ஏன்னா நீங்க இந்த ஃபீல்டுல நிலைச்சு நிக்கணும். நாங்க 2 பேரும் உங்க மனசுல நிலைச்சு நிக்கணும். அப்புறம் மிஸ்டர் மதன், எப்படி இருக்கீங்க? உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா? நீங்க ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா? டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? நீங்க தானே மன்னிச்சிட்டீங்களே, எனக்கு அதுவே பெரிய மருந்து. என்ன ஆண்டி கையில ஒரு பூத்தொட்டி, என்ன இது? மதன் நீ சொல்லுடா. அத நீங்க என்ன மன்னிச்சதுல எனக்கு பாதி உயிர் வந்துருச்சு. இப்போ நீங்க சொல்ல போறதுலதான் மீதியம் இருக்கு. இது ஒரு விசேஷமான ரோஜா விதை. விதைக்குள்ள உயிர் இருக்கு. அது உயிர் வளர்ந்துச்சுன்னா காதல் வளர்ந்து அது. வாட்? என்ன மிஸ்டர் மதன், விதைங்கிறீங்க, உயிர்ன்றீங்க. உங்க தலையில எதுவும் அடிப்படலையே. என்கிட்ட பேசுற மாதிரி வெளியே போய் பேசிடாதீங்க. யாராவது கேட்டா தப்பா நினைக்க போறாங்க. ஆக்சுவலா மத்தவங்களை பத்தி எனக்கு கவலையே இல்ல.
இந்த விதைக்குள்ள ஒரு உயிர் இருக்க மாதிரி எனக்குள்ள ஒரு மனசு இருக்கு. அதுக்குள்ள ஒரு அழகான லவ் இருக்கு. அந்த லவ்வுக்குள்ளதான் என்னோட உயிரே இருக்கு. உங்களுக்கு புரியுதா? எப்படியாவது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். டேய் ஏன்டா அப்படி சொதப்பிட்டு இருக்கு? ஆண்டி நீங்க சொல்லுங்க என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா. இந்த விதைய இந்த தொட்டில போட்டு தண்ணி ஊத்துனா இந்த விதைக்கு உயிர் வந்துரும்ல. அப்படி என் மகன் மனசுல இருக்கிற காதல நீ ஏத்துக்கிட்டா அவனுக்கும் உயிர் வந்துரும்ல. நீங்க என் காதலை ஏத்துக்கிட்டீங்கன்னா இதோ இந்த பூச்செடியை கொண்டு வந்திருக்கேன். இந்த தொட்டியில இந்த விதைய சேர்த்து போடுங்க. இது ரெட் ரோஸ், நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது ஒயிட் ரோஸ். அந்த விதைய இதுல போட்டீங்கன்னா நம்ம காதல் ரொம்ப மியூச்சுவலா நல்லா டெவலப் ஆகும்ல. நல்லா செழிப்பா இந்த ரோஜா பூ மாதிரி ஒரு ரெட் ரோஸ் ஒயிட் ரோஸ் மாதிரி நீங்க நானு. அப்படி நீங்க ஏத்துக்கலனா மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் குப்பை தொட்டியில போட்டுருங்க. மதன் ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? பேசாம இருடா. ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தாண்டா தெரியும். உன் மேல காதல் இல்லாமலையா உன் தப்ப மன்னிச்சிருப்பாங்க? என்ன மைனா? என்ன இருந்தாலும் ராஜவம்சம் தான்டா. டேய் மதன் எனக்கு இப்பவே தாங்க முடியலடா. நான் ஒரு ராஜவம்சத்துக்கு சம்மந்தி ஆக போறேன். ஐயோ நினைச்சு பார்த்தாலே ஐயோ கிருகிருங்குதுடா. மிஸ்டர் மதன் முதல்ல உங்க அம்மா சொல்றத நீங்க கேட்காதீங்க. உங்களை அவங்க தப்பா கைட் பண்றாங்க. நான் உங்களை மன்னிச்சேன்னு தானே சொன்னேன். இப்ப நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள ராஜவம்சம் சம்மந்தின்னு என்னென்னமா சொல்றாங்க. அப்ப நான் இளவரசி இல்லைன்னா என்ன நீங்க லவ் பண்ண மாட்டீங்களா? மைனா மைனா ப்ளீஸ் ப்ளீஸ் எங்க அம்மா சொன்னது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி இங்க பாருங்க, அதுக்காக நீங்க என்னோட காதல மறுத்துறாதீங்க. இங்க பாருங்க, இந்த பூந்தொட்டி ஏத்துக்கோங்க. ப்ளீஸ் 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 மைனா ப்ளீஸ் மைனா ப்ளீஸ் மைனா ஏத்துக்கோ மைனா. என்னம்மா நீயும் சாரி கேளுமா. சாரிமா நான் சொன்னதெல்லாம் மறந்துருமா. என் மகன் லவ் ஏத்துக்கமா. ஐயோ இப்போ இந்த தொட்டி ஏத்துக்கமா. ஆமா மைனா ப்ளீஸ் 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 மைனா ப்ளீஸ் 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 மைனா. ஓகே I accept your love, Mr. Madan. Thank you. But one condition. என்ன கண்டிஷன்? நான் இப்ப 5 மாசம் கர்ப்பமா இருக்கேன். ஆமா, இப்ப நான் 5 மாசம் பிரெக்னன்ட். என்ன இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? நான் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற படத்துல கர்ப்பமா இருக்கிற கேரக்டர் இல்லையா? இன்னும் 5 மாசம் எனக்கு ஷூட்டிங் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். ஓகேவா? ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே. 5 மாசம் என்ன 50 வருஷம் கூட காத்திருப்பேன். என்னமா? ஆமாமா 500 வருஷம் கூட காத்திருப்பான். ஐயோ 5000 வருஷம் கூட காத்திருப்பேன். டேய் மதன் எடுத்து குடுறா. மைனா மைனா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். Thank you. சரி உட்காருங்க. ஐயோ அம்மா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள்மா. டேய் உன் சந்தோஷம் தாண்டா எனக்கு முக்கியம். ஆனா அந்த மைனாவுக்காக என்ன முட்டியெல்லாம் போட வச்சிட்டேடா. மா குவாலியர் சம்பந்தி ஆகுறதுன்னா என்ன சும்மாவா? எனக்கு மைனா கிடைக்கிறதுக்காக நான் நட் ரோட்ல குட்டி கர்ண கூட போடுவேன். டேய் மதன்
என்ன போட வச்சிடாதா, நீ மட்டும் குட்டிக்காரன போடுறா. அட என்னம்மா நீ தான் அன்னைக்கு சாஷ்டாங்கமா விழுந்து பண்ண, அதே அப்படி கொஞ்சம் சுத்தி சுத்தி போடு, அதான் குட்டி கரணம். டேய், 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 கோயில்ல வச்சு அப்படி எல்லாம் சொல்லாதடா, பலிச்சிடும். டேய், பலிச்சிடுச்சுடா. ஐயோ அம்மா. டேய் மதன், உங்க அப்பா வராருடா. டேய், அவர்கிட்ட எதுவும் உளறி வச்சிடாதா, முகத்தை சோகமா வச்சுக்கோடோ. அம்மா, நான் எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன், இதுல எங்கம்மா சோகமா வைக்கிறது? டேய், சோகமா வச்சுக்கோடா, உனக்கு நடிக்க சொல்லியே கொடுக்கணும். ஐயோ, இங்க பாரு. ஓகேவா? அடேங்கப்பா, என்ன மகா நடிப்புடா. டேய், கிட்ட வந்துட்டாருடா, உன் நடிப்பு அப்படியே கண்டினியூ பண்ணுடா. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.